இன்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் 1 கிலோகிராம் பால்மாவின் விலை 163 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதன் பிரகாரம் 1 கிலோகிராம் பால்மாவின் புதிய விற்பனை விலை 710 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அத்தியாவசிய பொருளான பால்மாவின் அதிகபட்ச சில்லறை விலையை தீர்மானிக்கும் உரிமை நுகர்வோர் விவகார அதிகார சபை வசம் உள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். தமது உற்பத்திகளை கொள்வனவு செய்யவில்லை என குற்றஞ்சாட்டிய நுவரேலிய மாவட்ட பால் உற்பத்தியாளர்கள் கடந்த சில நாட்களாக தமது பால் உற்பத்தியை வெளியில் வீசி வருகின்றனர். இந்த நிலைமையை கருத்தில் கொண்டு உள்நாட்டு உற்பத்தியாளர்களை பாதுகாக்கும் பொருட்டு இறக்குமதி செய்யப்படுகின்ற பால்மா வகைகளின் 1 கிலோகிராமுக்கான விலையில் 15% அல்லது அதன் பெறுமதியில் 92 ரூபாவை வரையாக அறவிடுவதாக நீதி மற்றும் திட்டமிடல் அமைச்சர் நேற்று அறிக்கையொன்றின் மூலம் குறிப்பிட்டிருந்தது. எவ்வாறாயினும் குழந்தைகளுக்கான பால்மா தவிர்த்து இறக்குமதி செய்யப்படும் உள்நாட்டு பால்மா வகைகளின் விலையும் இன்று நள்ளிரவு முதல் அதிகரிக்கப்படும் என இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ குறிப்பிட்டார். இன்று நள்ளிரவு முதல் 1 கிலோகிராம் பால்மாவின் விலை 710 ரூபாவாக அதிகரிக்கப்படுகிறது. 400 கிராம் பால்மாவின் விலை 325 ரூபாவாக அதிகரிக்கப்பட உள்ளது. அதுபோன்று எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை முதல் குழந்தைகளின் பால்மாவிற்கான நிர்ணய விலை ஒன்று கொண்டு வரப்பட உள்ளது. ஜனாதிபதி அவர்கள் எடுத்த தீர்மானத்துக்கு அமைய இது குறித்து ஆராய்ந்து குழந்தைகளுக்கான பால்மாவின் ஊடாக அதிகளவு லாபம் ஈட்டப்படுவதாக அறிக்கை ஒன்று முன்வைக்கப்படுகிறது. அதனால் செவ்வாய்க்கிழமை நள்ளிரவு முதல் புதிய விலை கட்டணங்கள் அடங்கிய புதிய வர்த்தமானி அறிவித்தல் ஒன்று வெளியிடப்பட உள்ளது. ரூபாவின் பெறுமதி குறைவடைந்துள்ளமை உள்ளிட்ட சில காரணங்களினால் விலை அதிகரிக்கப்பட வேண்டும் என பால்மா இறக்குமதியாளர்கள் கடந்த சில நாட்களாக தெரிவித்து வந்தனர். நாம் 44 ரூபாவினால் விலையை அதிகரிக்க வேண்டும் என கூறினோம். வரி இருக்கிறது அல்லவா? உள்நாட்டு பால் உற்பத்திக்கு இது நன்மை பயக்கும். வெளிநாட்டில் இருந்து கொண்டுவரப்படுகின்ற பால்மாவுக்கு மட்டுமே வரி உள்ளது. நெஸ்லே நிறுவனத்தை எடுத்துக்கொண்டால் குறித்த ஒரு பகுதி இங்கு உற்பத்தி செய்யப்படுகிறது. ஆகவே இந்த விடயத்தில் பிரச்சனை இல்லை. விலை அதிகரித்தாலும் எம்மால் பாலை சேகரிக்க முடியும். கடந்த காலங்களில் 1 கிலோகிராம் பால்மாவில் 82 ரூபாய் நட்டம் ஏற்பட்டது. எமது நிறுவனத்திற்கு மாத்திரம் 217 மில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டிருந்தது. ஏனைய நிறுவனங்களுக்கும் இதே அளவான நட்டம் ஏற்பட்டிருக்கும் என நான் நினைக்கிறேன். தற்போதைய விலை திருத்தங்களுக்கு அமைய எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை அளவில் சந்தையில் இந்த விலை திருத்தம் தொடர்பில் அறிந்து கொள்ள முடியும். உள்நாட்டு உற்பத்தியாளர்களையும் பாதுகாத்துக் கொண்டு எதிர்காலத்தில் நமது தொழிலையும் முன்னெடுத்து செல்வதற்கு நாம் முயற்சிக்கின்றோம். பால்மாவின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளதோடு பசும்பால் உற்பத்தியை உயர்த்துவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக இன்று நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. விவசாய அமைப்புகளின் ஊடாக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பால் பண்ணையாளர்களிடமிருந்து சேகரிக்கப்பட்ட பசும்பாலை மில்கோ நிறுவனத்தின் ஊடாக கொள்வனவு செய்து பால்மா உற்பத்திக்கு பயன்படுத்த வேண்டும் என தீர்மானிக்கப்பட்டுள்ளது. பசும்பாலை கொள்வனவு செய்து அவற்றை சிறுவர்களுக்கு இடையில் விநியோகித்து பாடசாலை மாணவர்களுக்கு ஒரு குவளை பசும்பால் வீதம் வழங்குவதற்கு தேவையான நடவடிக்கைகளை அந்த பகுதிகளில் இருந்து ஆரம்பிக்குமாறு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. அரசாங்கம் அவற்றை கொள்வனவு செய்து பாடசாலை மாணவர்களின் போஷாக்கிற்கான செயற்பாட்டினையும் முன்னெடுக்க உள்ளது. அது வெற்றி அளித்தால் இலங்கை முழுவதும் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துமாறு ஜனாதிபதி நேற்று தெரிவித்தார். கடந்த 2 தினங்களும் தமது உற்பத்தியை விரயம் செய்த நுவரேலியா பால் உற்பத்தியாளர்கள் தமக்கு சாதகமான 11 கிடைத்துள்ளதாக இன்று தெரிவித்தனர். தனியார் நிறுவனம் ஒன்று எமது பால் உற்பத்திகளை கொள்வனவு செய்ய இன்று முன் வந்துள்ளது. 1 கிலோகிராம் பால்மாவை உற்பத்தி செய்வதற்கு 9 லிட்டர் பசும்பால் தேவைப்படுகிறது. 1 லிட்டர் பசும்பால் 50 ரூபாய் என்றால் 1 கிலோகிராம் பால்மாவை உற்பத்தி செய்வதற்கு 450 ரூபாய் செலவாகின்றது. அத்துடன் குளிரூட்டி மற்றும் போக்குவரத்திற்காக 105 ரூபாய் செலவாவதாக மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. தொழிற்சாலைகளுக்காக 200 ரூபாய் செலவாகின்றது. அதன் பொருட்டு இலங்கையில் பசும்பால் உற்பத்தியை நாம் ஊக்குவிக்கின்றோம். எதிர்காலத்தில் இந்த வேலை திட்டத்தை முன்னெடுப்பதற்கே நாம் எதிர்பார்க்கின்றோம். பசும்பாலை கொண்டு செல்லும் நடவடிக்கை ஒன்றை செயற்படுத்துவதற்கு அடுத்த வாரம் ஜனாதிபதியுடன் கலந்துரையாடி தீர்மானம் ஒன்றுக்கும் செல்ல உள்ளோம். விநியோகிக்கும் வேலை திட்டம் ஒன்றை ஒரே நாளில் முன்னெடுக்க முடியாது. இன்று வரி நிர்ணயிக்கப்பட்டதை அடுத்து நாளை காலையில் இருந்து இந்த திட்டத்தை முன்னெடுக்க முடியாது. சமையல் எரிவாயு விலை அதிகரிப்பு தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்டின் நேயர்கள் எமது இணையதளத்தின் ஊடாக பல்வேறு கருத்துக்களை வெளியிட்ட வண்ணம் உள்ளனர். இது தொடர்பான செய்தியை பார்வையிட்டதன் பின்னர் உங்களது கருத்தையும் எம்வசம் தெரிவிக்க முடியும். www.newsfirst.lk என்ற இணையதளத்தின் ஊடாக உங்களது கருத்துக்களை தெரிவிக்க முடியும். எம்வசம் கிடைத்த சில கருத்துக்கள் அடுத்து.
பொருளாதார ரீதியில் தற்போது முன்னேறிச் செல்கின்ற இலங்கை ஏனைய துறைகளில் முன்னேற வேண்டுமாயின் மேலும் பல நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என ஐரோப்பிய பார்லிமெண்ட் நடவடிக்கைகள் தொடர்பான தெற்காசிய வலயத்திற்கான பிரதானி ஜீன் லாம்பர்ட் தெரிவிக்கின்றார். கொழும்பில் இன்று மாலை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை கூறினார். இலங்கையில் அதிக அளவில் பிரச்சினைகள் உள்ளது என்பதை நாம் அச்சமின்றி கூறினோம். அத்துடன் பொருளாதார ரீதியில் இலங்கை சிறந்த நிலையில் உள்ளது என்பதையும் கூற வேண்டும். கீழ்நிலை உறுப்பினர்கள் எவ்வாறு தீர்மானங்களை எடுக்கும் நடவடிக்கைகளில் தொடர்புபடுகின்றனர் என்பது முக்கியமான விடயமாகும். அவர்களால் எவ்வாறு அபிவிருத்தி நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன, அவர்கள் எவ்வாறு வாழ்கின்றனர். அதேபோல் அரசியல் தீர்வு தொடர்பில் LLRC அறிக்கையில் தெளிவாக கூறப்பட்டுள்ளது. அரசியல் தீர்வு ஜனநாயகத்திற்கு உதவுவதுடன் சிவில் சமூகம் அச்சமின்றி சந்தேகமின்றி அவர்களின் உரிமைகளை எதிர்வரும் சில வருட காலப்பகுதியில் எட்டலாம். இன்றைய நாளேடுகளில் வெளியான கேலிச்சித்திரங்களிலிருந்து நாம் தெரிவு செய்த கேலிச்சித்திரம் அடுத்து. அகில இலங்கை பாடசாலைகள் மட்ட முதலாம் பிரிவு ரக்பி தொடரில் புனித ஜோசப் கல்லூரி அணிக்கு எதிரான போட்டியில் புனித பீட்டர்ஸ் கல்லூரி அணி வெற்றியீட்டியது. இதேவேளை மற்றைய போட்டியில் கல்கிசை புனித தாமஸ் கல்லூரிக்கு எதிரான வருடாந்த ரக்பி போட்டியில் கண்டி திருத்துவ கல்லூரி அணி வெற்றி வாகை சூடியது. மருதான புனித ஜோசப் மற்றும் பம்பலப்பட்டி புனித பீட்டர் கல்லூரி அணிகள் புனித பீட்டர் கல்லூரி மைதானத்தில் பல பரீட்சை நடத்தின. போட்டியின் முதல் பகுதியில் 14-7 என்ற புள்ளிகள் கணக்கில் புனித ஜோசப் அணி முன்னிலை வகித்தது. எனினும் இரண்டாம் பகுதியில் அபாரமாக விளையாடிய புனித பீட்டர் அணி 36-24 என்ற புள்ளிகள் அடிப்படையில் வெற்றியீட்டியது. கண்டி திருத்துவ மற்றும் கல்கிசை புனித தாமஸ் கல்லூரி அணிகள் கண்டி பல்லேக்கலே மைதானத்தில் போட்டியிட்டன. ஆரம்ப முதலே இரண்டு அணிகளுக்கும் இடையில் கடும் சவால் நிலவிய நிலையில் 21-19 என்ற புள்ளிகள் கணக்கில் புனித தாமஸ் கல்லூரி அணி முன்னிலை பெற்றது. இரண்டாம் பகுதியில் ஆற்றலை சிறப்பாக வெளிப்படுத்திய கண்டி திருத்துவ அணி போட்டியை 50-21 எனும் புள்ளிகள் வித்தியாசத்தில் வெற்றி கொண்டது. லண்டன் ஒலிம்பிக் விழாவில் போட்டியிடும் தகுதியை பெற்றுக் கொள்ள இலங்கை மெய்வல்லுநர் வீராங்கனைகளுக்கு அடுத்த வாரத்தில் மற்றொரு வாய்ப்பு கிடைக்க உள்ளது. 3 கட்டங்களை கொண்ட ஆசிய கிராண்ட் பிரீ மெய்வல்லுநர் போட்டிகளின் ஊடாகவே அந்த வாய்ப்பு உதயமாக உள்ளது. தாய்லாந்தில் நடைபெறும் ஆசிய கிராண்ட் பிரீ மெய்வல்லுநர் போட்டிகளில் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி 6 வீராங்கனைகள் களமிறங்க உள்ளனர். 2007ஆம் ஆண்டில் ஆசிய மெய்வல்லுநர் போட்டிகளில் 400 மீட்டர் ஓட்டத்தில் தங்கப்பதக்கம் வென்ற பிரசன்ன சம்பத் அமரசேகரவும் 6 வீரர்களில் ஒருவர் ஆவார். 400 மீட்டர் ஓட்டத்தில் அவரது சிறந்த கால பகுதியாக 45.49 செகண்ட்கள் உள்ளன. இந்த போட்டி பருவகாலத்தில் அவர் 46.66 செகண்ட்களை 400 மீட்டரில் சிறந்த காலப்பெறுதியாக பெற்றுள்ளார். பிரசன்ன லண்டன் ஒலிம்பிக் விழாவில் போட்டியிடும் வாய்ப்பை பெற்றுக்கொள்ள 400 மீட்டர் ஓட்டத்தை 45.90 செகண்ட்களில் பூர்த்தி செய்ய வேண்டும். எமது இந்த போட்டி பிரிவில் ஆர்வம் மற்றும் அர்ப்பணிப்பு ஆகியனவே அவசியமாகின்றது. ஆனாலும் பிரதான தடையாக எனது உபாதையே உள்ளது. அதனால் பயிற்சிகளை மேற்கொள்வதில் நான் சிரமத்தை எதிர்கொள்கின்றேன். என்றாலும் அதற்காக நான் சளைத்து போகவில்லை. ஆசிய கிராண்ட் பிரீ மெய்வல்லுநர் போட்டிகளில் மகளிருக்கான 400 மீட்டர் ஓட்டத்தில் இலங்கை சார்பாக சந்திரிகா சுபாஷினி பங்கேற்க உள்ளார். 400 மீட்டரை 2008ஆம் ஆண்டில் 52.36 செகண்ட்களில் கடந்தமையே இந்த போட்டி பிரிவில் அவரது சிறந்த காலப்பகுதியாகும். இந்த பருவ காலத்தில் 400 மீட்டர் ஓட்டத்தில் அவரது சிறந்த காலப்பகுதியாக 52.52 செகண்ட்கள் காணப்படுகின்றன. அந்த பிரிவில் ஒலிம்பிக் தகுதியை பெற வேண்டுமானால் 400 மீட்டரை அவர் 52.35 செகண்ட்களில் கடக்க வேண்டும். நான் ஒலிம்பிக் தகுதியை பெற்றுக்கொள்ள இன்னும் குறுகிய காலப்பகுதியே தேவைப்படுகின்றது. ஆசிய கிராண்ட் பிரீ போட்டிகளில் அதிகபட்ச திறமையை வெளிப்படுத்தி ஒலிம்பிக் தகுதியை பெற்றுக்கொள்ள எதிர்பார்த்துள்ளேன். இத்துடன் நமது 8 மணி பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.